என் நெஞ்சில் குடியிருக்கும் சென்னையில தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயக பட ரிலீஸ தான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சொல்ல போனா தியேட்டர்ஸ்ல சீட்டே காலி ஆகுற அளவுக்கு எல்லாருமே டிக்கெட்ஸ் புக் பண்ணிருந்தாங்க. ஆனாலும் இந்த படமானது ரிலீஸ் பண்றதுக்கான சென்சர் கொடுக்காததால ரிலீஸ் பண்ண முடியாது, டேட்டை பிந்தி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று பரவி கொண்டிருந்துச்சு. சோ அந்த வகையில நாங்க சென்னையில ரோஹிணி தியேட்டர்ல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு, படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா, மக்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு, மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்ன்றத இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சோ தியேட்டர் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தெரியும், மக்கள் எல்லாருமே இந்த ஜனநாயகம் திரைப்படத்தை வரவேற்கிறதுக்காக தடபுடலா எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்திருக்காங்க. போஸ்டரா இருக்கட்டும், டெக்கரேஷன்ஸா இருக்கட்டும். சோ இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் பொலிட்டிக்கல காரணம் காட்டுறாங்களா அல்லது மக்களினுடைய பின்னணி இருக்குதா, என்னதான் இந்த திரைப்படத்துக்கு நடக்க போகுது, நடந்து கொண்டிருக்கு, இவற்றை எல்லாவற்றையுமே நாங்க மக்கள் வாயிலாக கேட்டறிந்து கொள்ளலாம் வாங்க. இல்ல அதான் சொன்னேன், பிரான்ஸ்ல இருந்து ஹாலிடேக்கு வந்தேன். ஸோ விஜயோட படம் அங்கேயே எதிர்பார்ப்போட தான் நிற்போம். அப்ப இங்க வந்தோடனே எனக்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமானது, என்ற ரசிகரோட எல்லாம் பார்க்கணும் ஒரு வாய்ப்போட. பட் டிக்கெட்லாம் எடுத்துட்டா படம் நாளைக்கு ரிலீஸ் இல்லைன்ட்டு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆனா விஜய் ஓடியெல்லாம் சில நான் கண்டேன், அவர் சொல்ல பிரச்சனை வரும். ஸோ அவர் சொன்ன மாதிரி பிரச்சனை வந்துட்டு, ஆனா அதெல்லாம் தாண்டி வரதான் நம்மளோட தளபதி வந்துருவார். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ன சொல்றேன், விஜய் வந்திருக்கிறாரு, எதிர்பார்க்கிறோம். வருத்தோனே முதலமைச்சரா வருது தப்புதான், அது கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 2 சீட் தான் எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அவரோட இது ஜேர்னி நல்லா இருக்கும். எடுத்தோடனே சிஎம் ஆயிட்டுனா அவருக்கும் ஒண்ணுமே புரியாதுல. படம் ரிலீஸ் ஆகலன்னா அது பொலிட்டிக்ஸ்ல வந்திருக்கிறாரு, கன்ஃபார்மா எதிர்ப்பு ஜாஸ்தியா தான் இருக்கும். அது எதிர்ப்புலாம் தாண்டி தானே வரணும், எல்லா அகேன்ஸ்டும் தாண்டி தானே வரணும். வணக்கம். என்னன்னா விஜயோட படம் ரிலீஸ் ஆகல, ரொம்பவே நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு விஜய் ஃபேனா அல்லது விஜய் படம் ரிலீஸ் ஆகல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லம்மா, அதை பத்தி நம்ம அது அவங்க விருப்பம். அது விஜய் படம் ரிலீஸ் ஆனா மொத்தம் 250 கோடி வாங்க போறது அவரு தான். அது ஓடனா ஓட கட்டியா நம்மளுக்கு. அரசியல் பத்தி சொல்லணும்னா அவரோட கெபாசிட்டின்னா ஒரு ஓட்டு இன்னும் அவர் தனியா நின்று என்னோட கெபாசிட்டி காட்டினா பரவாயில்ல, எதுவுமே இல்லை. கூட்டணிக்கு எல்லாரும் வாங்கன்னா எப்படி வருவாங்க? அவர் இப்போ அவ்வளவு சீக்கிரம்லாம் முதலமைச்சர்லாம் ஆகுது கஷ்டம். உங்களோட பார்வையில அவர் நடிகர்லாம் எல்லாமே நடிகர் தான். சிவாஜி வச்சு எல்லாமே பண்ணாங்க, எல்லாமே தோத்தான் பண்ணாங்க. அப்படி விஜயகாந்த் அவ்வளவு நல்லது செஞ்சா யாருமே இது பண்ணல, லாஸ்ட்ல கை தச்சுட்டாங்க. அது மாதிரிதான் இவரும். அதே நேரத்துல சிவகார்த்திகேயன் அவரோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி அவரு நல்ல நடிகர், அவ்வளவுதான். பாத்தீங்களா? இன்னும் ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களான்னு. தேங்க்யூ.